அர்ஜுன், அர்ஜுன். என்ன சார், இன்னும் பொழுது கூட சரியா விடியல, அதுக்குள்ள எல்லாரும் இங்க கிளம்பி வந்திருக்கீங்க. என்னாச்சு? ஜெயில ஏதாவது பிரச்சனையா? ஜெயில ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு பிரச்சனையா? என்ன சார் சொல்றீங்க? நான் பாட்டுக்கு இங்க புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் பிரச்சனைன்னு சொல்றீங்க? நான் கேக்குறேன், உங்க வீட்டுக்கு வந்து நான் என்ன உங்க தூக்கத்தை கெடுத்தனா? இல்ல உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஏசி நான் ஆஃப் பண்ணனா? என்ன சார் பண்ண? மிஸ்டர் டைகர் மாணிக்கம், நான் தான் அப்பவே சொன்னல, யாரு பேச்சையோ கேட்டுட்டு நீங்க தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. சார் அவரு அப்படிதான் சார், இவருக்கு ஏதாவது வேணும்னா எந்த நேரமா இருந்தாலும் உடனே தேடி வந்துருவாரு, இல்லனா போன் பண்ணுவாரு. தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டுக்கவே மாட்டார் சார். மிஸ்டர் டைகர் மாணிக்கம், கமிஷனருக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கறீங்க? இத்தனை நாளா எங்களுக்கு கொடுத்தது பார்த்தாரா? கமிஷனர் சார், இவன் பொய் சொல்றான் சார். நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. மிஸ்டர் மாணிக்கம், சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. அர்ஜுன் இங்க இருக்க மாட்டாருன்னு சொன்னீங்கல்ல, ஒரு போலீஸ் அதிகாரின்னு கூட பார்க்காம ஏன் மேலேயே கமிஷனர் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. கமிஷனர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கே போன் பண்ணி இந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணி இங்க வர வச்சிருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல கமிஷனர் சார், இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க எனக்கு போன் பண்ண அதே நேரத்துல தான் இந்த வேலையை ரெண்டு பேரும் பார்த்திருக்காங்க. மிஸ்டர் மாணிக்கம், அந்த நேரத்துல தான் ரோஜாவை ஜெயில அட்டாக் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல, அந்த நேரத்துல தான் கடத்தி இருக்காங்க. இந்த கடத்தல் நாடகம் அந்த நேரத்துல தான் நடந்திருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? அணுவ கடத்திட்டாங்களா? அச்சோ, அணு ஏற்கனவே ஒரு பேஷண்ட்டுங்க. அதுவும் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு கோமா பேஷண்ட் சார். அணுவை எப்படி மேம் கடத்திருப்பாங்க? யாரு மேம் கடத்திருப்பாங்க? டைகர் மாணிக்கம், நீங்க தானே அணு கூட இருந்தீங்க, எப்படி இது நடந்துச்சு? யாரை வச்சு கடத்தினீங்க? நீங்களே அவளை கடத்தி வச்சுட்டு ஏதோ பிளே பண்றீங்களோ? சார் சார், கமிஷனர் சார், இவன் ரொம்ப பிளே பண்றான் சார். நான் சிவாஜி எம்ஜிஆர் நடிப்பெல்லாம் பாத்திருக்கேன், எம்ஆர் ராதா நடிப்பெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கேன். அவரையே மிஞ்சிருவான் போல இருக்கு சார் இவன். தேங்க்யூ அங்கிள். இன்னைக்கு எனக்கு நல்ல பொழுத விடியும் போல இருக்கு. அதான் நீங்களே என்ன பாராட்டிட்டீங்களே. சும்மா. டைகர் மாணிக்கம், வெயிட். ஆனா அங்கிள், அணுவை கடத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் என் இதயம் படக் படக்குன்னு துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அணு எங்க மாமா? இந்த நேரத்துல அணுவை கடத்தி வைக்கிறது ரொம்ப ஆபத்து. நீங்க உடனே போய் அவளை தேட ஏற்பாடு பண்ணுங்க. டைகர் மாணிக்கம், நம்ம கிளம்பலாம். மிஸ்டர் மாணிக்கம், எல்லாருடைய நேரத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. எங்க எல்லாரையும் நீங்க ஃபூலாக்க பாத்திருக்கீங்க. கமிஷனர் முன்னாடி எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படுற மாதிரி பண்ணிருக்கீங்க. இதுக்காகவே நான் உங்க மேல கேஸ் போட போறேன். நல்லா போடுங்க மேம். ஏற்கனவே எனக்கு நிறைய கேஸ் இருக்கு. இருந்தாலும் நானே உங்க சார்பா இந்த கேஸை எடுத்து நடத்துறேன் மேம்.